எங்க ஊர் சைடுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? "தானமும் தர்மமும் தனக்கு போக" அப்படின்னு. நாம வேலை செய்றோம். கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நம்ம வேலை செய்றோம். எதுக்கு? நம்ம பிள்ளைங்களுக்காக, நம்ம மனைவிக்காக அப்படின்னு தான் எல்லாரும் செய்றாங்க. நமக்கு இல்லாம யாருக்கும் குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு தான் இந்த பழமொழியோட அர்த்தம். தானமும் தர்மமும் தனக்கு போக. குடுக்கணும். இல்லாதவங்களுக்கு நம்ம குடுக்கணும். எனக்கு சமீபத்தில நானும் எங்க வீட்டுக்காரங்களும் வெளிய போயிருந்தோம். போனால நடந்த ஒரு விஷயம். ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டுக்கிட்டு பில் பே பண்ணோம்ல. அப்போ அவங்க வந்து பில் கையில தரும்போது, அந்த சர்வன்ட்டுக்கு எங்க வீட்டுக்காரங்க ஒரு ரூ. 50 டிப்ஸ் குடுக்குறாங்க. அப்புறம் மீதி காசு வந்து பில் கவுண்டர்ல கொண்டு கட்டுனாங்க. ஓகே. நான் அப்போ பார்த்தேன். ரெகுலரா இவங்க அந்த ஹோட்டலுக்கு போனா, எந்த ஹோட்டல் போனாலும் அந்த சர்வன்ட் குடுப்பாங்க. அப்போ சரி, நம்ம குடுக்குறது தப்பு கிடையாது. குடுத்தாச்சு. ஓகேவா? வெளிய வந்தாச்சு. வந்து நாங்க எங்க போனோம் அப்டின்னா, கன்னியாகுமரிக்கு போனோம். கன்னியாகுமரிக்கு தான் நேரா வண்டிய விட்டாங்க. அங்க போயாச்சு. சுத்தி எல்லாம் நம்ம சுத்தி பார்க்கக்குன்னு இல்ல. ஏற்கனவே நம்ம அடிக்கடி போற இடம் தான். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே வெளியில வரம்போது, நான் அப்படியே வீடியோ எடுத்துட்டே வாரேன். ஒரு கண்ணு தெரியாத 2 பேர். ஒரு ஆண், பொண்ணு. அவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃபா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். நீங்க பார்த்துருப்பீங்க. அது வந்து அப்படியே நான் வந்து அவங்கள பத்தின எந்த ஒரு விஷயமும் நமக்கும் தெரியாதுல்ல. அவங்க இருந்தாங்க. பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. எப்படின்னா, மியூசிக் ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் எல்லாம் இருக்கு. மியூசிக் ஓடும். அவங்க மைக் வச்சு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் இப்படியே எடுத்துட்டு இப்படியே வந்து சூப்பரா பழைய பாடல்கள் அப்படின்னோனே கேட்டு ரசிச்சுக்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்தேன். எடுத்துட்டு எங்க வீட்டுக்காரங்கள பார்க்கும்போது ரொம்ப தள்ளி போய் நின்னாங்க. எதுக்குன்னா, வெயில் பயங்கர வெயில். அவங்களுக்கு ஒரு கொடையோ எதுவுமே இல்ல. அப்படி இருந்தும் அந்த வெட்டோ, வெயில்ல இருந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சத்தியமா நான் எங்க வீட்டுக்காரங்க கூட வெளியில போனா ஹேண்ட் பேக் எடுத்துட்டு போமாட்டேன். அப்படியே ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போனாலும் காசு எல்லாம் அதில அதிகமா வச்சிருக்க மாட்டேன். தண்ணி ஏதோ கர்ச்சீப்பு, கண்ணாடி துடைக்கிறதுக்கு, முகம் துடைக்கிறதுக்கு கர்ச்சீப்பு இந்த மாரி தான் வச்சிருப்பேன். அப்ப என்கிட்ட சத்தியமா காசு இல்ல. எங்க வீட்டுக்காரங்ககிட்ட இருக்கு. ஆனா அவங்க வந்து ரொம்ப தள்ளி நிக்கிறாங்க. என்னைய அவங்கள கூப்ட்டு காசு வாங்கணும் அப்படிங்கும்போது, அ ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாரி மைண்ட் செட்ல இருப்பாங்க. அப்படிதானே? அதனால எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாரி இருந்துச்சு. என்னத்த போய் இனி அவங்க கிட்ட கேட்க அப்படின்ன மாரி தான் நான் உண்மைய தான் சொல்றேன். அப்படியே எனக்கு இருந்து ஒரு கட்டத்தில அப்படி போனேன். "என்ன இங்க என்னத்த எடுத்துட்டு இருக்கா? நீ அந்த வெயிலுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கிட்ட போகும்போதே சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நான் ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா நான் வந்து அ உங்ககிட்ட இப்படி பேசுறேன் பார்த்தீங்களா, இதுதான். எங்க வீட்டுக்காரங்க கிட்டலாம் அந்த அளவுக்கு தைரியமா நான் பேசவே மாட்டேன். ஓ ம எப்படி சொல்லன்னா, அவங்கள பார்த்தா எனக்கு ஒரு பயம். உண்மைய தான் சொல்றேங்க. இதில பொய்யெல்லாம் சொல்லல. உண்மைய தான் சொல்றேன். சில நேரங்கள்ல வந்து பயமா தான் இருக்கும். அது நான் மட்டும் தானா? இல்ல எல்லா மனைவிமார்களும் கணவன்கள கண்டா ஒரு பயம் இருக்குமான்னு தெரியல. ஆனா நான் பயறுவேன். ஒரு சில நேரங்கள்ல தான் ஜாலியா அவங்ககிட்ட ஏதாவது பேச முடியும். இல்ல மற்ற நேரங்கள்லலாம் அவங்க கொஞ்சம் டெரர் மாரி தான் பேச வச்சுட்டு இருப்பாங்க. கிட்ட போறதுக்கே பயமா இருக்கும். ஆ ஓகே. மற்றபடி ஆனா நல்ல குணங்கள் தான். நம்ம அதுலலாம் ஒரு குணம் சொல்ல முடியாது. ஆனா சில நேரங்கள்ல அப்படி. ஓகே. அதனால வாங்கி குடுக்க முடியல. ஆனா அது வந்து வீட்டுக்கு இந்த வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது, நான் அவங்ககிட்ட அத பத்தி சொல்றேன். அப்ப அவங்க சொன்னாங்க, "நீ கேட்டுருக்க வேண்டியது தானே! நான் தள்ளி நிழலுக்காக இருந்தேன். நீ ஒரு வார்த்த இங்க வாங்கன்னு கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பேன். அத நீ இப்போ இவ்வளோ வழி வந்த பிறகு சொல்ற" அப்படின்னு சொல்லி திட்டுனாங்க. அப்ப நினைச்சுட்டேன், சரி நம்ம கேட்டு அப்பவுமே வாங்கி குடுத்துருக்கலாம் காசு அப்படின்னு அப்புறம் தோணுச்சு. அதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னு சொன்னாக்கி, நம்ம வர வழியில ஒரு பெட்ரோல் பங்க். அங்க வந்து வண்டிக்கு பெட்ரோல் போடாங்க. அப்ப ஏர் செக் பண்ற இடத்துல வந்து ஒரு அண்ணா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. அப்போ வந்து அவங்க ஏர் செக் பண்ணிக்கிட்டு ரூ. 10 தான் கேட்டாங்க. அப்ப எங்க வீட்டுக்காரங்க வந்து கரெக்ட்டா ரூ. 10 இங்க எடுத்து ரூ. 10 கேட்டோனே ரூ. 10 எடுத்து குடுத்துட்டாங்க. குடுத்த உடனே இந்த இடத்துல நீங்க கூட ரூ. 10 குடுங்க அப்படின்னு எனக்கு சொல்ல முடியல. ஏன்னு சொல்ல முடியல அப்படின்னாக்கி, அவங்க அத எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா, இவங்க வந்து ஒரு வேலை செய்றதுக்காக இருக்கிறாங்க. யார் செக் பண்ணி காசு அதுக்கான ஒரு கூலிய வாங்குறவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து கூட ரூ. 10 குடுங்க பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லதுக்கு எனக்கு அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு தயக்கம் வந்துட்டு. அப்படி ஒரு சில இடங்கள்ல அ மற்றவங்கள எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்டிப்பா செய்யணும். அதுவும் அந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு செஞ்சிருக்கணும். இனி வந்து அந்த அன்னைக்கு நம்ம செய்ய முடியல வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் போம்போது கண்டிப்பா அவங்க அங்க இருந்தா அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவிய செய்யணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படி சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். நீங்களும் உங்க வாழ்க்கையில வந்து நம்ம இந்த மாரி பட்டவங்களுக்கு கண்டிப்பா குடுத்து உதவணும். ஏன்னா, அ அவங்களுக்குன்னு ஒரு அவ தேவைகள பூர்த்தி செய்யக்காக தான் அந்த வெயிலுக்குள்ளேயும் இருந்து அவங்க அந்த மாரி மத்தவங்கள மகிழ்விக்கிறதுக்காக பாட்டு பாடி, யாரும் ரூ. 10 ரூ. 20 குடுக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்த்து இருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த மாரி ஆட்களுக்கு நம்ம உதவி செய்யணும்.
அப்படின்னு இது மூலமா உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். சரியா?